அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 21/9/2024 சனிக்கிழமை, பரணி நட்சத்திரம். ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்கிறது. அப்போது ஒரே பலனைத்தான் சொல்லும் என்று நாம் பெருவாரியாக நம்புகிறோம். 2இல் ஒரு கிரகம், அதனுடைய அமைப்பில் கல்வி வரும். 5இல் ஒரு கிரகம், அந்த அமைப்புப்படி புத்திரன் புத்திரி கிடைக்கும். 10இல் ஒரு கிரகம், அந்த கிரகம் எந்த துறையை சொல்லுகிறதோ அந்த துறையில் வேலை அமையும் என்று நாம் கணக்கு போடுகின்றோம். ஆனால் ஜோதிட சாஸ்திரம் சற்று வேறு மாதிரியாகவும் சொல்லுகிறது. அது மிகவும் சரியாகவும் உள்ளது. எனவே அதை பற்றி நாம் சற்று பார்ப்போம். உதாரணமாக, ஒருவருக்கு மேஷ லக்கணம், லக்கணாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் 4இல் கடகத்தில் இருக்கிறார். கடகம் செவ்வாய்க்கு நீச்ச வீடு. 4ஆம் இடம் சுகஸ்தானம், வித்தை ஸ்தானம், மாத்துருஸ்தானம், உறவு ஸ்தானம். 10ஆம் இடத்திற்கு நேர் 7ஆம் இடம், இந்த 4ஆம் இடம். ஆகவே தொழிலுக்கும் உகந்த இடம் இது என்று சொல்லலாம். மேஷ லக்கணம், லக்னாதிபதி செவ்வாய் கடகத்தில் இருக்கிறார். இவர் எடுத்ததெல்லாம் சற்று குறைவாக நடக்கும், இன்னும் கொஞ்சம் திறமை வேண்டும், முழுமையாக அனுபவிக்க முடியாது என்று பொதுவாக சொல்லுவார்கள். இதில் சாஸ்திரம் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை சொல்லுகிறது, நுணுக்கமாக. அது என்ன? இந்த செவ்வாய் அந்த கடகத்தில் புனர்பூசம் நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. புனர்பூசத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்கிறது. அவருக்கு ஆரம்பத்தில் எதுவும் அவ்வளோ சரியாக அமையாது, சோதனைகள் இருக்கும். ஆயினும் தொடர்ந்து செய்வதை தவிர வேறு வழியில்லாமல் போகும். விதி அப்படி செய்யும். வேறு வழியின்றி தொடர்ந்து செயலாற்றுவார். போக போக நன்மைகள் விளையும். வெளிப்பார்வைக்கு விடாமுயற்சி வெற்றி தந்தது என்று தெரிய வரும். இது ஒரு சாரருக்கு நடக்கும். அடுத்து பூசம் நட்சத்திரம். இது சனியினுடைய நட்சத்திரம். இது எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் மிக நன்றாக இருக்கும். தொடங்கும் போது கோட்டையை பிடிப்பார் என்று நினைப்பார்கள் அவர்களும், சுற்றி இருப்பவர்களும். ஆனால் கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆனது என்று சொல்வார்களே, அதுபோல் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரும் அவருக்கு. சோதனை மேல் சோதனை. எனவே அவர் அடைய இருப்பது வேதனை. இதையும் மீறி அவர் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே அகலக்கால் வைக்கக்கூடாது. இது மிக முக்கியம். ஆரம்பத்தில் ஆகா நன்றாக இருக்கிறது என்று தனது இஷ்டம் போல் கடன் வாங்கி செயல்பட்டால் கஷ்டப்படுவார். அகலக்கால் வைக்காமல் அடிமேல் அடி வைத்து சென்றால் அந்த உயர்வு கீழே இறங்காது. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் அந்த செவ்வாய் இருக்கிறார். இந்த ஆயில்யம் நட்சத்திரம் புதனுக்கு சொந்தமானது. இந்த புதன் மேஷ லக்கணத்துக்கு யார்? 3, 6க்கு உடையவன். 3 வீரியம், அலைச்சல், முயற்சி. அதுதான் இந்த இடத்திற்கு பொருத்தமான ஒன்று. அலைச்சல், முயற்சி. 6ஆம் இடம் ஏமாற்றம்.
எனவே இவர்கள் தனக்கு தகுந்த ஆலோசனை கொடுப்பவர்களை அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும். அது முக்கியம். அப்படி இருந்தால் இவர்கள் நல்லபடியாக இருப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் திட்டப்படி, இவர்கள் யோசனைப்படி நடந்தால் 10க்கு 8 தோல்வியை சந்திக்கும். என்றால் 3ஆம் இடமும் சரி, 6ஆம் இடமும் சரி நல்ல இடம் அல்ல. அந்த இடத்துக்கு உடையவன் கெடுப்பான், கொடுக்க மாட்டான். எனவே செவ்வாய் லக்னாதிபதி, அவன் 4ஆம் வீட்டில் நீச்சம் பெற்று இருக்கின்றான். ஒரே பலனை சொல்ல முடியாமல் 3 விதமான பலன்களை தருகிறது. இது கவனிக்கத்தக்கது. அன்பர்களே, சில நுணுக்கமான விஷயங்களை ஆரம்பித்திருக்கிறோம். படிப்படியாக ஒவ்வொன்றாக பார்ப்போம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.